என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு இடைவேளைக்கு முன்னால பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் நீங்க வந்து ஷீலா தீட்சித் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, திக்விஜய் சிங் பாராட்டினதுக்கும் உங்களுடைய உணர்வுகளை சொல்லிட்டீங்க. 2G தொடர்பாக கமல்நாத் சொன்னதுல நீங்க சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? நீங்க வினோத் ராய் அவர்கள் வந்து சகோதரர் கோபண்ணா சொன்னார் வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுல சிஏஜி தலையிடுது, இது வந்து உத்தேச இழப்பு தான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உச்ச நீதிமன்றம் தான் இந்த சிஏஜி என்பது வெறும் அக்கௌண்டன்ட் கணக்காளர் மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய மனசாட்சி. ஆகையினால இது உத்தேச இழப்பெல்லாம் என்று சொல்ல இது வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தானே தவிர வெறும் அதுதான் அந்த பேரே சொல்றாரு, நாட் ஜஸ்ட் an accountant அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு அவருடைய புத்தகத்துக்கு, வினோத் ராயுடைய புத்தகத்துக்கு. வினோத் ராய் வந்து சாதாரணமாக அவர் மட்டும் வந்து இடித்துரைத்து இதை நான் சொன்னேன் அதை கேட்காம பிரதமர் செஞ்சிட்டாரு அர்த்தம் இல்ல. வினோத் ராய் பிரணாப் முகர்ஜி கிட்ட சொல்லியிருக்காரு, பிரணாப் முகர்ஜி அதற்கு பிறகு அவர் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. அப்பெல்லாம் கூட பல தடவை இவர் சொல்லியும் கூட முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது, முறைகேடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வாலாவி இருக்கிறீர்கள், பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு இதை நீங்கள் வந்து ஊக்குவிப்பது போல் ஆகும் என்று பல தடவை சொல்லியும் கூட அதை வந்து கமல்நாத் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இது வந்து என்னுடைய ரெக்கார்ட்ல இருக்கு, இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை மீறி உள்ளுக்குள்ள நடந்தது, அந்த விவகாரத்துல வந்து உள்ளுக்குள்ள நடந்ததை பத்தி பேச போனா அது வேறு திசை. பிரதம மந்திரி ஊழல் நடக்கும்போது கண்டுகாணாம இருந்திருக்காரு. 1,76,000 கோடி உத்தேச இழப்புல இழப்பு தான். ஏன்னா பிரதம மந்திரி ராஜா நல்லவர்னு சொல்லிட்டாரு, எப்படி சொன்னார், ராஜாவே சொல்லிட்டாரு, அப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆகையினால ஊழலுக்கு துணை போயிருக்கார் பிரதம மந்திரி இருந்தா இதுல பிரச்சனை இல்ல. நான் கேட்கறது பிரதமர் மீது வழக்கு இருக்கிறதா, நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருக்கா, அல்லது நரேந்திர மோடி மாதிரி எஸ்ஐடி விசாரணையில 9 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரா? எதுவுமே இல்ல. அப்படிப்பட்டவரை அதாவது மன்மோகன் சிங் நேர்மை நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அவரை இதுவரைக்கும் வழக்கிலையோ நிலக்கரியில கூட நான் சொல்றேன் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அவர் மன்மோகன் சிங் பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு, நடத்தை பற்றி விமர்சிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், இந்த வினோத் ராய் என்பது அவர் கணக்கு வந்து ஒரு எக்ஸீடிங் த லிமிட், ஒரு விபரீத கற்பனையில இப்படி ஒரு சொல்லி தேவையற்ற ஒரு அரசியல் சர்ச்சை எழுப்பிட்டார். அது நீதிமன்றத்தில் வழக்கிற்கு நீதிமன்றத்தில் யார் குற்றவாளி என்பதை முடிவு செய்யும். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி ஆட்சியில கோல் இந்தியாவில் ஒரு கோப்பை 4 கோப்பை நரேந்திர மோடி ராஜினாமா செய்வார். வழக்கு சம்பந்தப்பட்ட நேரத்தில் கட்சிக்குள்ள இப்ப வந்து சித்தாந்த குழப்பம் இருக்கா? எங்க கட்சியில சித்தாந்த குழப்பம் எல்லாம் இல்லங்க, தெளிவா இருக்கிறோம். ராகுல் காந்தி தலைமையில் அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதல் இந்த கட்சி செயல்படுகிறது. பொருளாதார கொள்கைகளை ஏற்று இல்ல பொருளாதார கொள்கை ஏற்றுதான் மிகப்பெரிய சாதனை இந்த நாடு வந்து ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறது. தேர்தல் தோல்வி என்பது 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங். மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். புதிய வாக்காளர்கள் 10 கோடி பேர். கிட்டத்தட்ட எங்களுக்கு அவங்களுக்கு என்ன 6 கோடி தான் வித்தியாசம். நாங்க 11 கோடி, அவங்க 17 கோடி. இந்த 6 கோடியும் இப்ப வந்து மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர ஆரம்பித்து விட்டார்கள், அதிருப்தி உருவாக ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் ஒரே நொடி பொழுதில் இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதனால இதை கண்டு நாங்க அஞ்சல, எங்க கிட்ட சித்தாந்த குழப்பம் கிடையாது. ராகுல் காந்தி தான் இந்த கட்சியை வழி நடத்துவார். ராகுல் காந்தியை டார்கெட் பண்றவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது பிரியங்கா காந்திக்கு மகுடம் சூட்ட விரும்புபவர்கள் ராகுல் காந்தியினுடைய எதிரி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய எதிரிகள் அவர்கள். ஞானி ஆனந்தும் வந்து சித்தாந்த குழப்பம் எதுவும் அங்க கிடையாது, அவங்க வந்து அப்படின்னு சொல்றாரு. கோபண்ணாவும் எங்களுக்கு சித்தாந்த குழப்பம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அப்படின்னா என்ன சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபண்ணா சொல்லக்கூடியது என்ன, ராகுல் காந்தி வழிகாட்டுதல் நாங்கள் பின்பற்றுவோம். இது ஒரு சித்தாந்தமா ஒரு கட்சிக்கு இருக்க முடியுமா? மன்மோகன் சிங்கினுடைய பொருளாதார கொள்கைகளை என்னுடைய பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம். கொள்கை அதுல இருந்து இந்தியாவில் விலக முடியாது, நரேந்திர மோடி விலக முடியாது. நரேந்திர மோடி என்ன செய்தார்? ஆட்சிக்கு வந்து
மன்மோகன் சிங் செய்ததைத்தான் செய்கிறார். யூபிஏ 3வது அரசாக மக்கள் பேசுகிறார்கள். இதுதான் சித்தாந்தம். அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. இல்ல அந்த சித்தாந்த குழப்பம் ஏற்கனவே ஒரு அடையாளம் பார்ப்போம். இன்சூரன்ஸ் பில் எடுத்துங்க. இன்சூரன்ஸ் பில்ல நிறைவேற்றுகிற பிரச்சனையில இப்ப வரும்போது இவங்க கொண்டு வந்த இன்சூரன்ஸ் பில் தான். இப்ப அது நிறைவேற்றல என்ன சிக்கல் இவங்களுக்கு பிஜேபியோட சேர்ந்து ஏன் அது நடக்காம இருந்துட்டு இருக்கு? பிஜேபியோட சேர்ந்து இன்சூரன்ஸ் பில் நிறைவேற்ற இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க கொண்டு வந்த பில் தான், அதுதான் பிஜேபி நிறைவேற்ற போகுது. ஆனா இவங்க ஏன் அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க? என்ன சிக்கல்? அதே ஏன் ஆராய வேண்டியிருக்கு? மேற்பட்ட திருத்தங்களை ஆராய்வதற்கு கொள்கை குழப்பம் எதுவும் கிடையாது. அவங்க கொண்டு வரக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, கிடையவே கிடையாது. நிர்மலா சீதாராமன் சொன்னது போல நீங்க கொண்டு வரும்போது நாங்க எதிர்த்தோம், நாங்க கொண்டு வரும்போது நீங்க எதிர்த்தீங்க, 2 பேரும் சமாதானம் ஆயிடலாம் இப்போ அப்படிங்கிறாரு. அது உங்களுடைய கொள்கையா இருக்கு. இப்போ இல்ல, பிஜேபி எதிர்த்து விட்டு இப்போது மாறினதுங்கிறது பிஜேபி விளக்க வேண்டிய விஷயம். நம்முடைய விவாதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைய விவாதத்துல உட்பட்ட விஷயமே காங்கிரஸ் கொண்டு வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஏன் அதை முழுமையா ஒத்துழைக்கல, மாற்றத்துக்கு கூட இன்னும் சொல்ல போனால் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் கொடுத்தும் கூட அவங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த விரும்புற அமெண்ட்மெண்ட் கொடுத்து கொண்டு வரல. என்ன காரணம்னா, நாம் எங்கேயோ இந்த புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றினால மக்கள் கிட்ட அந்நியப்பட்டு போய்விட்டோம். மீண்டும் தொடர்ந்து அந்த தப்புக்குள்ளே போய் சிக்க கூடாது, எங்கேயோ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுங்கிற சிந்தனை சோனியா மனசுல இருக்குங்கிறத இதெல்லாம் வெளிப்படுத்துது. ஆனா எப்படி அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுங்கிறத பத்தி திசை தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு குழப்பத்துல அவங்க இருக்காங்க. தவறு. அதாவது 1991 இந்த நாடு ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதைத்தான் தொடர்ந்து பின்னால வந்த பாஜகவும் அதே கொள்கையில் தான் செல்லுகிறது. நாங்கள் புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிரானவர்கள், அந்நிய முதலீட்டை எதிர்ப்பவர்கள் என்று காலங்காலமாக ஜனசங்கம், சுப்பிரமணிய சாமி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களே. சுதேசி கொள்கை, அதாவது ஒரு அற்புதமான கொள்கையாக ஜனசங்கம் பேசிக் கொண்டிருந்தது. அந்த கொள்கையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மீண்டும் மீண்டும் அவர் தெளிவாக வலியுறுத்தி சொல்றாரு, நீங்க தான் அவங்களுக்கு இல்லாத கொள்கையை அவங்க மூட்டை கட்டி வச்சதுன்னு ஒண்ணு சொன்னார்ல. இப்ப அங்க மூட்டை கட்டி வச்ச லிஸ்ட்ல நான் ஒண்ணு சொன்னா அதை உடனே கோபநாப் மறுப்பாரு. நீங்க பாத்துக்கலாம் என்ன மறுப்பாருன்னு பாப்போம். அதாவது மூட்டை கட்டி வைக்கப்பட்டது குருமூர்த்தியும் சுதேசி ஜாகிர் மஞ்சும் சொன்னது மட்டும் அல்ல, ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியும் சொன்னதும் சேர்ந்து மூட்டைக்குள்ள இருக்குன்னு ஒத்துக்கிறார் அவரு. இல்ல ஜவஹர்லால் நேருடைய சோசியலிச கொள்கை தான் ஆம் ஆத்மி, அதுதான் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சமநிலை, சம வாய்ப்பு, இததான் சோசியலிசம். இதைத்தான் நேரு சொன்னார். பொதுத்துறை நிறுவனங்கள்ல எங்களுடைய முக்கியத்துவம் இன்னும் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு உலகம் மாறி வருகிற சூழல். ஜவஹர்லால் நேரு 47 சுதந்திரம் பெற்ற போது இருந்த நிலை வேறு. இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நாடு, உலகம்லாம் ஒரு பாதையில செல்ல ஆரம்பித்த பிறகு சீனாவிலே ஏற்பட்ட வளர்ச்சி, அதிலே ஏற்பட்ட மாற்றம், அத்தகைய மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர காங்கிரஸ் எடுத்துக்கொண்ட நிலை, இதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்தியா. நீங்கள் பார்க்கிற இந்த வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். ரொம்ப தூரம் வந்தாச்சு, 91ல இருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு. இனிமே மாற்ற முடியாது, அது இந்தியா மாற்ற முடியாது. மாற்ற முடியுமாங்க அவங்க பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படி எதுவும் இல்ல, சித்தாந்தம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. திருவுரு பிரச்சனை, ஒரு ஐகான் தேவை இருக்கு. நரேந்திர மோடி மாதிரி எங்களுக்கு ஐகான் என்னைக்குமே தேவையில்லை. காலங்காலமாக மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை நேரு தலைமை. இன்னும் வாரிசுன்னு சொல்றாங்க. வாரிசு காங்கிரஸ் கட்சி உருவாக்குனது இல்ல, மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட நேரு பாரம்பரிய தலைமை. ஜவஹர்லால் நேரு யார் ஏற்றுக்கொண்டார்கள்? கட்சி ஏற்றுக்கொண்டதை விட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்திரா காந்தி அதே மாதிரிதான். ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் எல்லோரையும் மக்கள் நிராகரித்து விட்டால் இவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தலைவர்களாக இருக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை. இன்னைக்கு கூட 11 கோடி பேர் ராகுல் காந்தியை பிரச்சாரத்திற்கு செவிமடுத்துதான் வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அருண்ஜேட்லி சொல்லல, சீதாராம் யெச்சூரி சொல்லல, ஞானியும் அரவிந்த் கெஜ்ரிவாலோ சொல்லல. திக்விஜய் சிங் சொல்றாரு, ஆளும் தகுதி, ஆளும் இயல்பு ராகுல் காந்திட்ட இல்ல, அநீதியை எதிர்த்து போராடுற இயல்பு மட்டும்தான் இருக்கு. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, விபி சிங் பிரதமராக போன பிறகு 1989க்கு பிறகு நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ எந்த அரசு பொறுப்புக்கும் வரல. பொதுவாக பதவிகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோபாவம், பதவியை விட்டு விலகி இருக்கிற ஒரு தியாக சிந்தனை சோனியா காந்திக்கு இருக்கிறது. வழிவந்த ராகுல் காந்திக்கு இருக்கு. ராகுல் காந்தி என்னைக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், இந்த நாடு மக்கள் எல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடிக்கு வாக்களித்து நீங்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்களே, அத்தகைய தீர்ப்பை ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி பெறும்போது
இந்த நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி பதவி ஏற்பார். அதற்கு முன்னால டாக்டர் மன்மோகன் சிங்கை அப்புறப்படுத்தி விட்டு இவர் போய் உட்காருவதெல்லாம் இட் இஸ் நாட் எ மேண்டேட் ஃப்ரம் தி பீப்பிள். மக்கள் வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கல. ராகுல் காந்தி பொறுப்பு ஏற்றுக்கொள்கிற ஒரு தீர்ப்பை மக்கள் என்றைக்கு வழங்குகிறார்களோ அன்றைக்கு தான் அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்வார். அடிப்படையில இந்திரா காந்தி சுட்டு கொலை செய்யப்பட்ட உடனே கட்சியிலிருந்து அன்றைக்கு வந்து ஸ்வரன் சிங்கையோ அல்லது வேறு யாரையோ கட்சி வந்து பிரணாப் முகர்ஜியோ முன்னிறுத்தி பிரதம மந்திரி கொண்டு வரல. இந்திரா காந்தி இறந்த உடனே அரசியலுக்கே அது வரைக்கும் வராம ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டவுடன் சோனியா காந்தி வாங்க இவங்க ஏன் போய் அன்னைக்கு கூட்டு வரல, ஏன் நரசிம்ம ராவ் தலைமையில் தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள அன்னைக்கு என்ன நடந்தது, அன்னைக்கு என்ன ஐகான் வேண்டாம் நினைச்சாங்க, என்ன ஐகான் தேவைப்பட்டது, அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது வந்து ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துட்டார். வந்து காங்கிரஸ் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறார். அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய வந்து ஒரு இழப்பு நாட்டில் ஏற்பட்ட போது அந்த இடத்தை நிரப்புகிற வல்லமையும் ஆற்றலும் ராஜீவ் காந்திக்கு தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சி பிரணாப் முகர்ஜி உட்பட எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னால அந்த தலைமை தான் வலிமை மிக்க தலைமை என்பதை நாட்டு மக்கள் 424 இடங்களில் வெற்றி பெற வைத்து ராஜீவ் காந்திக்கு மக்கள் வந்து அமோக ஆதரவு அளித்தார்கள். அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் லீடர்ஷிப் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பவும் இல்ல இதுல ஒரு தகவல் சொல்றோம். அன்னைக்கு 424 கொடுத்து ஏத்துக்கிட்டாங்க. அதே மக்கள் தான் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட போது நடந்த தேர்தல்ல ராஜீவ் கொலைக்கு முன்னால் தேர்தல் நடந்த எந்த தொகுதியிலும் ராஜீவ் காந்தியை தவிர காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லை. ராஜீவ் கொலைக்கு பிறகு நடந்த தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. இதுவும் வரலாறு தானே. ராஜீவ் உயிரோடு இருந்தால் ராஜீவ் உயிரோடு இருந்தால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் மண்ணத்தான கம்பி இருக்கும். அந்த தேர்தலில் அவர் படுகொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அனுதாபலையில அதிக எண்ணிக்கையை காங்கிரஸ் கட்சி பெற முடிந்தது. ராஜீவ் காந்தியின் தலைமை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வலிமையான தலைமை என்பதை நிரூபிக்கிறது. அதற்கு பிறகு சோனியா காந்தி பதவி ஏற்க மறுத்து விட்டார். இந்த அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தார். ஒதுங்கி இருந்தவரை காங்கிரஸ் கட்சி தான் போய் அழைத்துக் கொண்டு வந்தது. இப்பவும் முக்கியமான பிரச்சனைகள்ல ராகுல் காந்தி அமைதியா இருக்கிறது, கொள்கை ரீதியான போராட்டத்துல கட்சி தோல்வியை சந்திக்கிற நிலைக்கு இட்டு போகுது. திக்விஜய் சிங் சொல்றாரு, மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்றிருக்கணும், மல்லிகார்ஜுன கார்கேக்கு கொடுத்திருக்க கூடாது திக்விஜய் சிங் சொல்றாரு. கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து நான் ராகுல் காந்தியை கிட்டத்தட்ட 15 நிமிஷம் சந்திச்சு பேசும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு மனநிலையில என்ன, நிறைய மாற்றங்களை விரும்புகிறார். அதாவது குறிப்பாக மாணவர்கள் இளைஞர் காங்கிரஸ் பிரிவுல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி அவர்கள் வரணும். ஏன்னா இப்ப வந்து என்ன இப்போதுன்னா டெல்லியில ஒரு கூட்டம் கேரியரிஸ்ட் என்று சொல்லுவார்கள். அவர்கள் வந்து தலைமையை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில பாத்தீங்கன்னா பத்திரிகைகளில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருப்பார்கள். ஆனா கட்சி வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு மிக மிக குறைவு. அவர்களெல்லாம் ஆதிக்கம் செலுத்துவதால் உண்மையான தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிற போக்கு இருக்கு. அவர்களுக்காக ராகுல் காந்தி பேசும்போது அந்த மாற்றத்தை அவர் உருவாக்க நினைத்தால் மூத்த தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். மூத்த தலைவர்கள் எதிர்ப்பதை, அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாவதை சோனியா காந்தியை விரும்பவில்லை. அவர் இதெல்லாம் வேகமாக செய்ய வேண்டாம், மாற்றத்தை வேகமாக செய்யாதீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது அவர் செய்கிற சில காரியங்களை வந்து காங்கிரஸ் கட்சியில செய்ய முடியவில்லை. அதுதான் இந்த தொய்வுக்கு காரணமே தவிர இதிலே வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து மூத்த தலைவர்கள் வந்து மனம் புண்படுகிற எதையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு போக்கு இருக்கிற காரணத்தினாலே ராகுல் காந்தி வேகமாக சில நடவடிக்கைகள் எடுக்க முடியல. மூன்றாவது அம்சத்தை அதெல்லாம் வந்து இந்த மூத்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா சில பேரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த கட்சி செயல்பட விடாமல் இளைஞர்களுக்கு வழி விடாமல் முடக்குகிற போக்கு இருக்கிறது. அந்த போக்கு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு புது இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். ராகுல் காந்தி நான் சொல்லுகிறேன் இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவராக, ஏன்னா அவர் அதிகாரத்தை வெறுக்கிறவர், பதவியை மறுப்பவர், அவரை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளும். நம்ம பேசுவோம் இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். கூட இருக்கிற 3 பேரும் ஏற்றுக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.